ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் தனிஷ்க் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஹாரம், மிடில் ஹாரம், நெக்லஸ் செட்ஸ் தாங்க காட்டிகிட்ருக்கேன். நான் கோல்ட் ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி 9200 rupees இருந்துச்சுங்க ஒரு கிராமோட ரேட்டு. எல்லாமே வெட்டிங் பீஸ் மாதிரி அழகாக இருக்குங்க. யூனிக்கான பீசஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு போன உடனே நான் ட்ரை பண்ணுறேன். எங்கள் மாமியார் பார்க்குறாங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஆன்டிக் பீஸுங்க இது. நான் அடுத்தடுத்த காட்டுவேன், எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இதில் ஹாரம், மிடில் ஹாரம், நெக்லஸ் செட்டுங்க. ஹாரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு லக்ஷ்மி காசு வச்சு ஆன்டிக் பீஸில் பண்ணியிருக்காங்க. யூ ஷேப் வருது, எம்போஸாக கொடுத்துருக்காங்கங்க. மிடில் ஹாரம் அது நம்ம ஹாரமாக கூட போட்டிக்கலாம். வி ஷேப் போட்டு ரெட் ஃபினிஷிங்கில் ஆன்டிக்கில் செம்மையாக அந்த ரெட்டு குந்தன்ஸ் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்லஸ் பேட்டர்னு அதே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. குந்தன்ஸ் வர்றதுனால ரவுண்டு டாலர் கழுத்துக்கிட்ட வர்றதுனால லுக்கே வேறு இருக்குங்க. நான் இதில் இருக்கிற ஹாரம் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குங்க. ஹாரம்னாலும் எப்போவுமே ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கு தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கழுத்தில் ஒன்று போட்டாலே ஃபில் ஆகுது. அவ்வளோ அழகான பெரியான ப்ராடான ஹாரம்ங்க. யூ ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் நல்லா இருந்துச்சுங்க. நிறைய சிஸ்டர்ஸ்க்கு காசு ஹாரம்னா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் தனிஷ்க் ஜுவல்லரியில் மேக்கிங் சார்ஜ் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்கீம் அவைலபிள் இருக்குது, அதில் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு கேரளா பேட்டர்ன், முள்ளு மாடல்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. வெறும் 5 பவுண்ட் கிட்ட தாங்க இருக்குது. 41 கிராம்ஸ் தான் இருக்குது. யூ ஷேப் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. செமி ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு செட்டு நக்லிஸ் பாருங்கள். அதுக்கு செட்டாக வந்தது கிடையாது, தனியாக தான் நம்ம சிங்கிளாக கூட போட்டிக்கலாம். அது மாதிரி பேட்டர்னு எல்லோ ஃபாலிஷில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே குந்தன்ஸ் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க நான் ஃபஸ்ட்டில் போட்டுருந்தேன்லங்க. யூனிக்கான பீஸுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சைடு ஃபுல்லாக மயில் விரித்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கெம்பு ஸ்டோன்ஸு க்ரீன் அண்டு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ் மாதிரி கழுத்துக்கிட்ட அந்த ஹேங்கிங்கு லிங்க் மாட்டுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் வருது. கீழே அந்த டாலர் எம்போஸாக இருக்குங்க. அதில் ரூபி குந்தன்ஸ் இருக்குது, அப்புறம் பேர்ல்ஸ் இருக்குது, எமரால்ட்ஸ் பீட்ஸ் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த டாலர் பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது. அந்த டாலர்லவே நடுவில் ஒரு க்ரீன் ஸ்டோன் ஆட் பண்ணிவிட்டு சுற்று ஒயிட் ஸ்டோன்ஸ், ஜர்கான் ஸ்டோன்ஸ் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கங்க. வெட்டிங்க்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கிராண்டான ஹாரம் தான் சொல்லணும். அவ்வளோ அழகான பீஸுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. கழுத்தில் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த புடவை ஹைலைட்டாக இருக்குங்க. என்ன சொல்கிறீங்க, அந்த கோல்டுக்கன்னா அந்த சேரீ ஹைலைட்டாக இருக்குது. எனக்கு எதிர்ச்சியாக கட்டிட்டு போன சேரீ தான் அது. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே போகலாம்ன்ற மாதிரி போனோம் நானும் எங்கள் அத்தை. ஸோ அந்த புடவை நல்லா செட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு திக்கு ப்ளூ இல்லைங்க, நேவி ப்ளூனால அழகாக தெரியுது. அந்த நகை எந்த நகை போட்டாலும் அழகாக இருக்கும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு 3 லேயரில் இருக்கக்கூடிய பால்ஸ் வச்சு பண்ணியிருக்கிற ஒரு ராஜசிம்ஹாசனம் மேலே லக்ஷ்மி அம்மன் உட்காந்த மாதிரி அவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்கங்க. ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ க்ளீன் மாடல்ஸ் இருக்குங்க. தனிஷ்க் ஜுவல்லரி தனிஷ்கனாலே டாட்டா பிராண்ட் ஒரு பிராண்டு தான். ஆனாலும் இங்கே மேக்கிங் கொஞ்சம் ஜாஸ்தியான்னு சொல்கிறாங்க. ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு அந்த மாடல்ஸ்க்கு தகுந்த வேஸ்டேஜ் தான் அவங்க போடுவாங்க. நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏதோ நம்ம ஆஃபாவது கட்டிட்டு வாங்கலாம். நம்மளுக்கு மாடல் பிடிச்சிச்சன்னா எவ்வளோ இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும். செம்மையாக இருக்குது. இதெல்லாம் நார்த் இந்தியன் சைடு அவங்க அதிகமாக நான் ஷூட் பண்ணும்போது அவங்க தான் அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. சேட்டுக்காரங்க இருப்பாங்க இல்லைங்க, அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. செம்மையான பீஸுங்க. அவங்களுக்கு தனிஷ்க்கு தான் சூஸ் பண்ணுவாங்களாம். நான் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஏன்னு தெரியல. மற்றபடி எந்த ஜுவல்லர்ஸ் ஷாப்புக்கு போக மாட்டாங்களா, அவங்க சொல்கிறாங்க அது மாதிரின்னுட்டு. இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு பீகாக் ஃபெதர் விரித்த மாதிரி பிளைன் கோல்டு எல்லோ ஃபாலிஷில் வர மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. லைட்டு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நக்லிஸ் பாருங்கள். நகாஸ் பேட்டர்னில் அந்த பீகாக் இந்த சைடு அந்த சைடு பெண்டான மாதிரி கொடுத்துருக்காங்க. டாலர் ப்ராடாக கொடுத்துருக்காங்க. எம்போஸாக இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் தொங்கிறதுக்கு குட்டி குட்டி பால்ஸு, ப்ளைன் பால்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு குந்தன் ஸ்டோன் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோ க்யூட்டாக பெரிய பார்ட்ரு கழுத்துக்கிட்ட வர மாதிரி, சைடு ஃபுல்லாக மேங்கோ ஷேப்பில் இருக்கிற மாதிரி, அதுக்கு ஹேங்கிங்ஸில் ஜாலர்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அவ்வளோ கிராண்டான வெட்டிங் பீஸ் தாங்க இந்த பேட்டர்னுமே. சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு மேங்கோ ஷேப்பு இருக்குது. அது வந்து ஒரு 4 பவுன் கிட்டவே என்னவோ இருந்துச்சு. இப்போ இந்த கண்ணாடியில் உள்ளே இருக்குல்லங்க, அதை எடுத்து நான் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகான பீஸுங்க இது. அந்த பேட்டர்னு நம்ம அவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்கலான்னு தோணுது. அவ்வளோ சாலிட்டான பேட்டர்னுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது அம்மனு. அதுக்கு மேலே மண்டபம், கீழே எல்லாமே அவன் அம்மனோட புடவிலோ அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் அவ்வளோ அழகாக பதிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் பால்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி இந்த பேட்டர்னே பார்த்துட்டு இருந்தேன். க்யூட்டாக இருந்துச்சு, அவ்வளோ அழகான பீஸு. அதுக்கு சைடு வந்து ராணிஹாரம் டைப்பில் 3 லேயரில் அந்த பால்ஸ் வருது. அவ்வளோ அழகாக டீசெண்டாக க்ளீனாக பண்ணியிருக்காங்க ஒர்க் ஃபினிஷிங். இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்லன்னு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹாரமும் நக்லீஸு, மிடில் ஹாரமும் 2 செட்டு கம்மலும் எல்லாம் சேர்த்து இருக்குங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு சாலிட்டான கோல்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ பாலிஷ் கோல்டு தாங்க. பிளாக் செமி ஆன்டிக் ஃபினிஷிங்கில் தான் பண்ணியிருக்காங்க. மேங்கோ மாலை ஒன்றுக்கு ஒன்றும் அவ்வளோ அழகாக கோத்திருக்காங்க. சூப்பராக. இப்போ நம்ம லக்ஷ்மி காசு மாலை கோத்துவோம் இல்லைங்க, காசு மாலையில் இருக்கும்ல, சேம் அது மாதிரி செயினில் கோத்திருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குட்டி குட்டி மாங்காய் அந்த உருவம் இருக்குது. இந்த நெக்லஸ் பாருங்கள், சோக்கர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளவர் வருது, அதுக்கு சுற்று கெம்பு ஸ்டோன்ஸ் வருது. கீழே ஹேங்கிங்கில் தொங்குறதுக்கு ஒரு ஜாலரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நெக் பீஸ் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சைடு வந்து செயின் மாதிரி சாலிடாக கொடுத்துருந்தாங்க. 4 பவுன் என்னவோ தாங்க இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு இந்த பேட்டர்ன். அதுக்கு செட்டு கம்மல் கூட இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லைங்க. கம்மல் கூட வருது. ஒரு யூனிக்கான பீஸுங்க. தனிஷ்க் ஜுவல்லரியில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு யூனிக்கான பீசஸ் இருக்கும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். ப்ளைன் கோல்டுங்க. கேரளா பேட்டர்ன் அவங்க நிறைய பேர் விரும்புவாங்க. தனிஷ்கில் கிடைக்குமான்னு கூட கேட்டிருந்தாங்க. இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு என்ன மாடல் வேணும்னாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன ஒரு பிரான்ச்சில் எல்லா பிரான்ச்லன்னு நீங்கள் இந்த பேட்டர்ன் காட்டினா அவங்க எடுத்து காட்டுவாங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ப்ளைன் மாடல் தான். நடுவில் இருக்கிறது ஒரு பாம்பே டைப் பேட்டர்னும், மேலே சோக்கரும் கொடுத்துருக்காங்க. அந்த இயர்ரிங்ஸு அதுக்கு பேரப் பண்ணி போட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ப்ளைன் கோல்டு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்பாங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த பேட்டர்ன்ஸில் காட்டுறேன். இதெல்லாம் ஒரு வெட்டிங் பீஸுங்க. இந்த 3 செட்டு போட்டாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து மேங்கோ ஷேப் ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் தான் டெம்பிள் ஜுவல்லரி கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பீட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பால்ஸாக ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு டாலர் வந்து எம்போஸாக கொடுத்துருக்காங்க. அது ஹாரமாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இது மாதிரி மிடில் ஹாரமாக கூட போட்டிக்கலாம். நக்லிஸ் வந்து ஆன்டிக் ஃபினிஷிங், பிளாக் செமி ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஹாரம் மேலே இருக்குது, அதனால் சுற்றி இதே பார்த்துட்டு இருந்தேன். அந்த டாலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அவங்களுக்கு எடுத்து மேலே வைங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வரைக்கும் நம்ம உள்ளேயாவது காட்டலான்ற மாதிரி கண்ணாடி மேலேருந்தே காட்டிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து அப்புறமா எடுத்து வெளியே வைக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகான பீஸுங்க. கிட்ட இருந்து பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ டீசெண்டாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு இந்த டாலரு. அந்த பேட்டர்னு எல்லாமே அழகான பீஸுங்க. இப்படி இருக்குது பாருங்களேன். அந்த ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள். க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் மேலே அம்மனுக்கு சாரீ ஃபுல்லாக க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ், குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் அழகாக பதிச்சிருக்காங்க. அவ்வளோ க்யூட்டான மாடலுங்க இந்த ஹாரம். எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. சூப்பராக இருக்குது இல்லைங்க. அந்த பேட்டர்னே அந்த சிங்காசனம் மீது உட்கார்ந்த மாதிரி அந்த பேட்டர்னே நல்லா இருந்துச்சு. அந்த சைடு இந்த சைடு அந்த முகப்பு கிட்டவும் லக்ஷ்மி அம்மா உருவம் வருது. பீகாக் ஃபெதர் வந்து விரிச்ச மாதிரி அந்த சைடு இந்த சைடு ஒன்று வருது. இதுக்கு செட்டு நக்லிஸை மாங்காய் ஷேப்பு டாலர் இல்லாமல் கழுத்துக்கு ஒட்டின மாதிரி ஒரு நக்லிஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து க்ரீன் பீட்ஸு பிங்க் கலர் பீட்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் டாலர் பெருசாக எம்போஸாக வருது. வி ஷேப் மாதிரி ஹாரமுங்க இது. இதுவுமே ஒரு வெட்டிங் பீஸ் தான். நம்ம மிடில் ஹாரமாக கூட போடலாம். வி ஷேப் ஹாரம் இருந்தால் நம்ம மிடில் ஹாரமாக போடலாம், இல்லை ஹாரமாக கூட போடலாம். இந்த நக்லிஸ் பேட்டர்ன் பாருங்கள். இது கூட மிடில் ஹாரம் தான். மேலே தூக்கி கொக்கி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ஹாரமாகவும் போடலாம், மிடில் ஹாரமாக போடலாம், நக்லிஸாகவும் போடலாம். அந்த மாதிரி பேட்டர்னு சூப்பராக இருக்குல்லங்க. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள். ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த நக்லிஸுக்கு செட்டுங்க அந்த இயர்ரிங்ஸு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள்.
நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. சூப்பரான மாடல்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்லஸில் மேங்கோ ஷேப் கழுத்துக்கிட்ட வந்து ஒரு மண்டபத்தில் லக்ஷ்மி அம்மா உருவம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்த மாதிரி, அது கீழே ஹேங்கிங்கில் ஒரு அப்படியே ஜால்ற மாதிரி கீழே அவ்வளோ அழகாக கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், இது எல்லாமே ஒரு வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரிங்க. எல்லாம் டோட்டல் வெயிட் 250 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கு, சாந்தாலி மாடலு, கம்மல் இயர்ரிங்ஸும் வருது, ஹாரமும் மிடில் ஹாரமும் நக்லிஸ் பேட்டர்ன் எல்லாம் சேர்த்து வருதுங்க. இந்த பேட்டர்ன் வந்து நகாஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. டாலரும் சுற்று வந்து கெம்பு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் தொங்கறதுக்கு பிளெயின் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு ஃபுல்லாகவே முள்ளு மாலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி சைடு வந்து அந்த கேரளா பேட்டர்ன் மாலை மாதிரி கொடுத்துருக்காங்க. திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு ப்ளைனாக செயினும் எம்போஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே மிடில் ஹாரமும் அதுக்கு மேலே காசு வச்ச மாங்காய் லக்ஷ்மி காசு மாலை நக்லிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 2 லேயரில் பால்ஸ் மாதிரி வருது. வித்தியாசமாக இருக்குது இந்த மிடில் ஹாரம். அது ஹாரமாக கூட போட்டிக்கலாம். இதெல்லாம் ஒரு வெட்டிங் செட்டு மாதிரி அங்கே அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. நல்லா இருந்துச்சு. எல்லா மாடலும் நல்லா இருக்குங்க. சூப்பரான மாடல்ஸ் இருக்குங்க. ஒரு வாட்டையாக நீங்கள் தனிஷ்க் ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம ஆசைக்கு எவ்வளோ ரேட் இருந்தாலும், எவ்வளோ வெயிட் இருந்தாலும், எவ்வளோ வேஸ்டேஜ் மேக்கிங் இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு தான் இருப்போம். உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சேன்னா நீங்கள் ஸ்கீம் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், எவ்வளோ பெரிய லென்த்தான எம்போஸான ஒரு டெம்பிள் ஜுவல்லரி. மேங்கோ மாலை தாங்க, மாங்காய் மாலை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நடுவில் ஃபுல்லாக கெம்பு ஸ்டோன்ஸ் வருது. இந்த நெக்லஸ் பாருங்கள் க்யூட்டாக இருந்துச்சு. அவ்வளோ அழகான பீஸுங்க. கண்டை மாடலில் கழுத்துக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ரவுண்டு பேட்டர்ன் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரூபி ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நேராக பார்க்கும்போது டீசெண்டாக இருந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், அதில் ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங் வருது. இதில் எல்லோ பாலிஷில் கொடுத்துருக்காங்க. சாந்தாலி மாடலில் வருது டாலரு. இதுவுமே மாங்காய் ஷேப்பு மாடல் தான். சூப்பராக இருக்குது. கீழே அந்த ஹேங்கிங்க்கு தொங்கிறதுக்கு க்ரீன் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ராடான ஒரு கலிசம் மாதிரி வச்சு அந்த யூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற நெக்லஸ் வந்து ஒரு யூனிக்கான பீஸு, டிசைனர் பீஸ். அதுக்கு செட்டு தான் அந்த கம்பல். நல்லா இருந்துச்சு. அந்த நெக்லஸ் கூட யூ ஷேப்பில் அவ்வளோ ப்ராடான ஒரு ஹாரங்க இது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், எல்லோ பாலிஷில் கொடுத்துருக்காங்க. டாலரில் வந்து லக்ஷ்மி அம்மா உருவம் வருது. கீழே ஹேங்கிங்கில் ப்ளைன் பால் வருது. ரூபி ஸ்டோன்ஸில் க்ரீனு பிங்க்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு முள்ளு பேட்டர்னில் சம்பங்கி மாலைன்னு சொல்லுவாங்களுக்கு அந்த பேட்டர்னில் சைடு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நெக்லஸ் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக டிசைனர் பீஸுங்க. இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃப்ளவர் பேட்டர்ன் வந்துட்டு ஒரு பெண்டான மாதிரி சாலிடான ஒரு கோல்டு பிளேட்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு செட்டு கம்மலுங்க. டிசைனர் பீஸ் இது. செம்மையாக இருந்துச்சு. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க தனிஷ்க் ஜுவல்லரியில். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும், எந்த தனிஷ்க் ஜுவல்லரியாக இருந்தாலும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பாம்பே டைப் பேட்டர்னுங்க. பாம்பே டைப் பண்ணாலே நம்மளுக்கு தெரியும், சலங்கு மாதிரி தான் இருக்கும். எல்லாமே டீசெண்டாக இருக்கும். கழுத்தில் போட்டால் கூட நம்ம ஹாரமாகவும் போடலாம், மிடில் ஹாரமாகவும் போடலாம். அவ்வளோ அழகான பீஸு. சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனிஷ்க் ஜுவல்லரியில் இந்த கோல்டு ஹாரம், நெக்லஸு, மிடில் ஹாரம் இது மாதிரி ஏதாவது பேட்டர்னில் வாங்கணுன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்கீம்லவே வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இல்லை நேராக வாங்குறவங்க நேராக போய் வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாடல்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகான பீசஸ்ஸு, யூனிக்கான டிசைன்ஸ் இருக்குங்க. வாங்குறவங்களும் எல்லோரும் அந்த நார்த் இந்தியன் சைடெல்லாம் வாங்குகிறாங்க. நீங்களும் பெஸ்ட்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க. பாய், டேக் கேர்.